ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எப்படி படிச்சுட்ருக்கீங்க? இது வந்துட்டு போன விலாகோட கண்டினியூவேஷன் தான். நான் போன விலாகில் வந்து சைக்காலஜி வந்து யூனிட் 4 ரிவிஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். யூனிட் 4 நான் கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் தான் நான் ரிவிஷன் பண்ணேன். யூனிட் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். மோட்டிவேஷன் வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தேன். லேர்னிங்கில் ஒரு தியரி மட்டும் தான் படிச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் தியரிஸ் எல்லாம் இருந்தது. சரி, அந்த பெண்டிங் தியரிஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னா யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் படிச்சுட்டு இருந்தேன். நான் சைக்காலஜிக்கு எஸ்கே மங்கள் புக் தான் ஃபாலோ பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதையே ஹைலைட் பண்ணி படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். அண்ட் மோரோவர் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் கடைசியாக ரிவிஷன் டைமில் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். சைக்காலஜியில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. நான் வந்து டோட்டலாக இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சேன்னா எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்? 4 யூனிட் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நான் இன்னும் நிறைய சைக்காலஜியில் படிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுவோ அதை தான் பார்த்து படிக்கணும். ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள்லாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சைக்காலஜி ஓரளவுக்கு சிலபஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் லேக் ஆகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.